ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். விநாயகருக்கு நம்ம பொதுவாகவே சுண்டல் படைப்போம், அப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சு படைப்போம். அது கூடவே பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டையும் செஞ்சு படைப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம 2 வகையான பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல தேங்காயும் சர்க்கரையும் வச்சு ஒரு பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். ரெண்டாவது வேர்க்கடலையும் வெல்லத்தையும் வச்சு ஒரு பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கோங்க. நான் 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் தண்ணி நல்லா ஊறின அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஜலித்த மாவை ஒரு இட்லி குண்டால் ஒரு துணி போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம இப்போது ஒரு ஆவி வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். ஒரு ஆவினா மினிமம் 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 1 கப் அளவு வேர்க்கடலை கொட்டி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வறுந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வைக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை கூட நம்ம 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்ச உடனே வேர்க்கடலை கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான வேர்க்கடலை ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச மாவு கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சூடு பண்ணி வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கரண்டி யூஸ் பண்ணி கூட மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் சக்கரை பூர்ணத்துக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடவே 2 ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் பூ கூட உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரியே போட்டுக்கலாம். நம்மளுக்கு மாவு ரெடி, 2 ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி முதல்ல ஒரு பால் ஷேப் எடுத்துக்கோங்க. அதை 2 கையிலையும் நல்லா கொஞ்சம் தட்டி அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். முனையில் இது மாதிரி அமுக்கி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி திரட்டி நடுவில் தேங்காய் சக்கரை பூர்ணத்தை நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி வைங்க. உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு 2 கார்னரையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் மிடில் ஃபிங்கரால் அங்கங்கே லைட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்துடும். முன்னாடி சொன்ன ப்ரொசீஜர் மாதிரியே திரும்பி பண்ணி காமிக்கிறேன். முன்னாடி தேங்காய் பூ ஸ்டஃபிங் வச்சோம். இப்போ வெல்லமும் வேர்க்கடலை ஸ்டஃபிங்கும் வைக்க போகிறேன். பூர்ணத்தை வச்சு 2 கார்னரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கார்னரையும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, கேப் விட்டு. அது ஃபுல்லாக பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசைன் மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி டிசைன் தான் வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் இட்லி வேக வைக்க எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அது மாதிரி தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு இட்லி தட்டை வச்சு நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று படாத மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது நான் கொழுக்கட்டை வச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. எப்படி நம்ம இட்லி வெந்திருக்கான்னு பார்ப்போமோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். முதல்ல தண்ணி தொட்டு கொழுக்கட்டையில் கை வச்சு பாருங்கள். மாவு ஒட்டலைன்னா
கொழுக்கட்டை வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். கொழுக்கட்டை வந்து எடுக்க வரலன்னா தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. சூடான சுவையான பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம், அதாவது கொழுக்கட்டை தாங்க ரெடி ஆகிடுச்சு. இது மறக்காமல் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி விநாயகருக்கு படையலாம் வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.